ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தட்டைப்பயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஹெல்தி அண்ட் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இடித்து வச்ச பூண்டு ஒரு 10, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் நைட்டே இந்த தட்டைப்பயிரை ஊற வச்சிட்டேன். நீங்கள் உங்களுக்கு நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சு ஊறணும். இப்போ இது கூட இந்த தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு முறை கலந்து விடுங்க. தட்டைப்பயிறு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அரிசி அளக்கிறப்போ அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி அளந்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் இந்த தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோவில் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பயிருக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் அரிசிக்கு மட்டும் தண்ணியை கரெக்டாக அளந்து எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த தட்டைப்பயிரில் புரோட்டீன், ஃபைபர், அயன் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ இந்த பயிறு காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. 2 விசில் தான் விட்டுருக்கேன். சூப்பராக வெந்திருக்கு. இது நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இந்த சாப்பாடு. இது கூட ஒரு ஆம்லெட் இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.